இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஜான்சியை கடத்தி வச்சிருக்க ரிஷி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்றான். என்னதான் ஜேசனோட அம்மா இவனுக்கு பணம் கொடுத்து ஜான்சியை ஜேசன் கிட்ட இருந்து பிரிக்க சொல்லியிருந்தாலும் இவனுமே நம்ம ஜேசனை பழி வாங்குறதுக்கு ஒரு மோட்டோ இருக்கு. பிகாஸ் நம்ம ஜேசன் தான் ரிஷியோட அண்ணனுக்கு பயங்கரமா டார்ச்சர்லாம் கொடுத்து ரூஃப் டாப்ல இருந்து கீழே குதிக்கிற அளவுக்கு பிசிக்கலி மென்டலி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பான். ஸோ ஜேசனை பழி வாங்க துடிச்சிட்டு இருந்த நம்ம ரிஷிக்கு சூப்பரான சான்ஸ் கிடைக்குது. கூடவே சேர்ந்து நிறையவே பணம் கிடைக்குதுங்கிறதுனால தான் ஒரே கல்லுல எப்படியும் 2 மாங்காவை அடிச்சிடலான்னு சொல்லி இந்த களத்திலையுமே இறங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது தான் இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் ஜான்சி வரா. ஜான்சியை பத்தி ரிஷியோட அண்ணன் ஏற்கனவே ரிஷி சொன்னதுனால ரிஷிக்கு ஜான்சியை முன்னாலே பிடிக்கும். பட் நம்ம ஜான்சி ரிஷியை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால இவளை வச்சுதான் நம்ம ஜேசனை பிடிக்கணுங்கிறதுக்காக ரிஷி நம்ம ஜான்சியை தூக்கிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜேசன் ஜான்சியை காப்பாத்துறதுக்காக ரிஷி தனியா வர சொன்ன இடத்துக்குமே வந்துடுறான். அங்க வந்ததுமே நம்ம ஜேசன் ஜான்சியை விட சொல்லி பயங்கரமா கத்துறான். பட் ரிஷி அவளை வெளியில விடுறதுக்காக ஒன்ன நான் இங்க வர சொல்லல, என்னோட பிளானே வேறன்னு சொல்லி அவனோட ஆளுங்களெல்லாம் விட்டு நடக்க போது நம்ம யோசிக்கும் போதுதான் ஆல்மோஸ்ட் பாரடைஸ் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எஃபோர்ட்ல இருக்கிற மற்ற 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சும்மா அம்பளி தும்பளிலாம் பண்ணி எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம ஜேசனையும் ஜான்சியையும் காப்பாத்திடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஜான்சி ஹாஸ்பிட்டல்ல கண் விழிக்கிறா. பக்கத்திலே நம்ம ஜேசன் வீல் சேர்ல உட்காந்துருக்கான். உன்னதான் அங்க அத்தனை பேர் அடிச்சாங்களே, நீயே அவங்கள ஒரு அடி கூட திரும்ப அடிக்காம அடி வாங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும், நீ என்ன லூசா, நீ அங்க அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும்போது நான் எப்படி எங்க ஆக்ஷன் சீன்லாம் காட்ட முடியும்? ஒருவேளை நாங்க ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனாலதான் உனக்காக உங்ககிட்ட அடி வாங்கினு சொல்லவும் நம்ம ஜான்சி என்னதான் நம்ம ஜேசன் இது எல்லாத்தையுமே தனக்காக தான் பண்ணிருக்கான்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் எங்க அந்த சந்தோஷத்தை வெளியில காட்டிக்கிட்டா ஜேசன் ரொம்பவே சீன் போடுவான்னு சொல்லி நீ சரியான லூசுன்னு சொல்லி திட்டுறா. அடி பாவி, உன் ஒருத்திக்காக அங்க நான் அத்தனை பேர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்ன கடைசியில என்னையே லூசன்னு சொல்லிடியான்னு சொல்லி நம்ம ஜான்சியை ஜேசன் அடிக்கிறான். திரும்ப நம்ம ஜேசனை ஜான்சி அடிக்கிறா. 2 பேருமே மாறி மாறி ரொம்பவே கியூட்டா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற நம்ம ஜோ ஓகே இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். தென் நம்ம ஜான்சி அவங்கிட்ட போய் என்னடா ஆச்சு, ஏன்டா வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஜான்சியோட அம்மா உங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தவங்க கிட்ட கரெக்டான டைமில் அந்த பணத்தை திரும்ப கொடுக்காததுனால அவங்க ரொம்பவே கோவப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையுமே அடிச்சு உடைச்சி உங்கள் அப்பாவையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கடனை திரும்ப நம்ம கொடுக்கலன்னா கிட்னி லிவர்லாம் எடுத்து விற்றுருவாங்களாம். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஜான்சி, உங்கள் அப்பாவை விட்டால் எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அளவும் நம்ம ஜான்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதனால நம்ம ஜான்சி அம்மா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஜேசன் அம்மாவை போய் மீட் பண்ணி எங்களுக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தான் காரணங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் மட்டும் அன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தி உங்க தலையில உப்பை கொட்டாம இருந்ததுன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எங்க ஃபேமிலிக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அன்னைக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன பணத்துல பாதியை இன்னைக்கு கொடுத்தா போதும், எல்லா பிரச்சனையுமே நாங்க சால்வ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே நாங்க போயிடுவோம்னு சொல்லவும் நம்ம ஜேசனோட அம்மா பெருசா அதை கண்டுக்காம அப்படியே ரொம்பவே திமிரா உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க வீட்ல இருந்தே கொண்டுட்டு வந்திருந்த உப்பை ஜேசன் அம்மா தலையில எப்படி கொட்டினாங்களோ அதே மாதிரி அவங்க தலையிலேயே அவங்களே கொட்டிக்கிட்டு நம்ம ஜேசன் அம்மாட்ட கதறி கதறி சாரி கேட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ போனா போதுன்னு நம்ம அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, இது ரொம்பவே தப்பு, அதான் நம்ம அப்பா வீட்டுக்கு வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் இவ்வளோ பணம் நமக்கு தேவை கிடையாது, கொடுத்துட்டு வந்துடுறமான்னு எவ்வளவோ சொல்றா. பட் நம்ம ஜான்சியோட அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. தென் நம்ம ஜான்சி அவங்க அம்மா கிட்ட ஒரு வழியா பேசி சமாளிச்சு ஜேசன் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்தை திரும்ப அவங்க கிட்டேயே கொடுக்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்குமே போறா. அப்ப நம்ம ஜேசனோட அம்மா ஏன் ஜான்சி உன் ஃபேமிலி தான் அவ்வளோ பெரிய பண கஷ்டத்துல இருக்காங்களே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி உன்னோட வரட்டு கௌரவத்துக்காக இந்த பணத்தெல்லாம் என்கிட்ட வந்து திரும்ப கொடுக்குறேன்னு கேட்கும்போது இது பேரு வரட்டு கௌரவம் கிடையாது, எங்களுக்கு எப்பயுமே எங்களோட தன்மானம் முக்கியம், எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை, அதனால தான் கொடுத்துட்டு போறேன், எங்க அம்மா அன்னைக்கு உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்றா. பட் நம்ம ஜேசனோட அம்மா விடாம இந்த பணம் உங்களுக்கு பத்தலன்னா இன்னும் என்கிட்ட வேணா கேளுங்க, நிறைய தர நான் ரெடியா இருக்கேன், எனக்கு தேவை நீ ஜேசனை விட்டு பிரிஞ்சு போகணும் அவ்வளோதான்னு சொல்லவும் நம்ம ஜான்சி ஜேசனும் நானும் பிரியறதை பத்தி நாங்க 2 பேரும் மட்டும்தான் முடிவு எடுக்கணும், வேற யாரும் ஈடுபடக்கூடாது, அது என்னோட ஃபேமிலியா இருந்தாலும் சரி அவனோட ஃபேமிலியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போதான் ரொம்பவே சோகமா போயிட்டு இருக்க நம்ம ஜான்சியை ஜோ மீட் பண்ணி அவனோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவளுக்கு ரொம்பவே ஆசையா ரொம்பவே ஸ்வீட்டான பேன் கேக்லாம் செஞ்சு கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்து ஜான்சி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லவும் ஜோ ஓகே இப்போ நம்ம 2 பேரும் கிளம்பலாமான்னு கேட்குறான். ஸோ நம்ம ஜான்சி எங்கன்னு கேட்கும்போது கட் பண்ணலாம். ஈவன் நம்ம ஜேசனையுமே ஜோ தான் அந்த இடத்துக்கு தன்னை மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஜோ இவங்க 2 பேரையுமே தனியாக பேச வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சியும் ஜேசனும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜான்சிக்கு ரொம்பவே குளிருதுன்னு ஃபீல் பண்ணுற நம்ம ஜேசன் அவனோட கோட்டை கழட்டி ஜான்சிக்கு போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் பேக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டீங்கன்னா வார்மாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னு நம்ம ஜான்சி பாக்கெட்குள்ள கையை விடும்போது தான் ஜேசன் அவளுக்காக கொடுக்க வச்சிருந்த அந்த செயினுமே இருக்கு. இதை பார்க்குற நம்ம ஜான்சி என்ன ஜேசன் வர வர உன் டேஸ்டே கேர்ள்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஜேசன் அட லூசே இந்த கிஃப்டே உனக்காக தான்னு சொல்றான். இதை கேட்டதுமே நம்ம ஜான்சிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ ஜேசன்
இங்க பாரு, இந்த உலகத்துல இதே மாதிரி ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு, அதையும் உனக்காக நான் ரொம்பவே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் நீ தொலைச்ச அவ்வளோதான், நீ செத்துருவேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சி உண்மையாவே இதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஜான்சியை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சிக்கு அள்ளி இல்லை ஒரு மாதிரி பயந்து போயிடுறா. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வெறித்தனமா ப்ரப்போஸ் பண்ணா பயமா தான் இருக்கும். ஸோ நம்ம ஜான்சி மட்டும் என்ன விதிவிலக்கா, அவளுமே ஒரு மாதிரி ஆகிறா. அப்போ நம்ம ஜேசன் ஜான்சியை கிஸ் பண்ணுறதுக்காக வரும்போது டக்குன்னு தும்மல் வந்துடுது. ஸோ நம்ம ஜான்சி ஹப்பா தப்பிச்சோன்னு சொல்லி ஏதோ பாரிவள்ளல் மாதிரி கோட்டெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு உனக்கு தான் கோல்டு பிடிக்கும்னு சொல்லி திரும்ப கோட்டை கழட்டி நம்ம ஜேசன் கிட்ட கொடுத்துட்றா. பட் நம்ம ஜேசன் குளிரில் நின்றா எனக்கு மட்டுமா கோல்டு பிடிக்கும், உனக்கும் தானே கோல்டு பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரே கோட்டுக்குள்ளே அப்படியே மாட்டான் அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுற, எனக்கு இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் எவ்வளோ வருத்தப்படுறேன் தெரியுமா. என்னை உண்மையாக நேசிக்கிற யாராவது எனக்கு ஒரு சின்ன கண்ணாடி துண்டை கொடுத்தா கூட அதை நான் பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சிக்குமே ஓகே இதோட வேல்யூ என்னங்கிறது புரிய வருது. பட் இதெல்லாம் பின்னால இருந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்க அந்த 3 பிசாசுங்களும் ஜான்சி மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டா, இதுதான் நம்ம ஜான்சியை ஜேசன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரே சான்ஸ், எப்படியாவது ஜான்சி கிட்ட இருந்து அந்த செயினை நம்ம திருடிடணும்னு சொல்லி ஜான்சி அந்த ஸ்கீக்கிங்லாம் போயிட்டு இருக்கும்போது அவளை இடிக்கிற மாதிரி இடிச்சு நைஸா அவ கழுத்துல இருந்து அந்த செயினை ஆட்டையை போட்டுடுறாங்க. அதே நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஜெனி மேல யாரோ ஒருத்தர் மோத வரதை பாக்குற யுவான் ஜெனி அப்படியே பாஞ்சி வந்து காப்பாத்துறான். இதனால நம்ம ஜெனியோட மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல நம்ம ஜேசனோட அக்கா ஜேசனோட அம்மாக்கு கால் பண்ணி அப்பா ரொம்பவே சீரியஸா இருக்காங்க, நீங்க வந்தாதான் அவரை பார்த்துக்க முடியும், இதுக்கப்புறம் என்னால் அவரை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றதுனால நம்ம ஜேசனோட அம்மா ஜேசன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட ஆளுங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. தென் இங்கே நம்ம ஜான்சியும் ஜெனியும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஜெனி ஜான்சி கழுத்தில் அந்த செயின் இல்லைங்கிறத சொல்கிறா. ஸோ பயந்து போன நம்ம ஜான்சி அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம ஜேசன் கையில் மாட்டணும் செத்தோன்னு சொல்லி அந்த செயினை தேடுறதுக்காக போகிறா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிற அந்த 3 பிசாசுங்களும் நம்ம ஜேசன் கிட்ட ஜான்சி நீ ஆசையாக கொடுத்த செயினை தொலைச்சிட்டாலாமா, அதை தேடிக்கிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடவும் நம்ம ஜேசன் ஜான்சி கிட்ட செயின் எங்கன்னு கேட்கும்போது செயின் காணாமல் போயிடுச்சுங்கிற உண்மையை சொல்லிடுறா. பட் நம்ம ஜேசன் நீ ஏன் என்னோட லவ்வை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, உனக்காக எவ்வளோ ஸ்பெஷலாக அதை ஆர்டர் கொடுத்து செஞ்சேன் தெரியுமா, என்னோட மனசு அதில் இருக்கு, பட் நீ ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லி அங்கே இருந்து சோகமாக போயிடுறான். ஸோ நம்ம ஜான்சி எப்படியாவது ஜேசன் கொடுத்து அந்த செயினை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்கள் செயினை பார்த்தீங்களான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அதுவே இன்னொரு சைட் நம்ம ஜேசனோட அம்மா ஜேசன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நம்ம எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவங்க எல்லாருமே நம்ம ஜேசனை அல்லேக்கா தூக்கி கார்க்குள்ள போட்டு அங்கே இருந்து நம்ம ஜேசனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. தென் நம்ம ஆளுங்க 3 பேருமே ஒன்னா உட்காந்துருக்கும் போது டிவியில் இப்போ அவங்க இருந்துட்டு இருக்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல பயங்கரமான ஸ்னோஃபால் இருக்கிறதுனால டிராஃபிக் பயங்கரமா ஜாம் ஆகிருக்கு, யாருமே வெளியில வராதிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர நம்ம ஜெனி ஜான்சி ஜேசன் கொடுத்த அந்த செயினை தேடி போயிருக்கதா சொல்லி எழுதி வச்சிருக்க ஒரு லெட்டரை நம்ம ஆளுங்க 3 பேர்கிட்டையும் கொடுக்குறா. பட் அங்கே நம்ம ஜேசன் இல்லைங்கிறத நோட் பண்ண ஜோ உடனே ஜேசனுக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்கே நமக்கு கட் பண்ணி செயினை தேடிட்டு இருக்க ஜான்சியை காட்டுறாங்க. நியூஸில் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பயங்கரமான ஸ்னோஃபால்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஜான்சி கிட்ட அந்த 3 பிசாசங்களும் அந்த செயினை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னு சொல்லி ஒரு டேஞ்சரான இடத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜான்சி அந்த செயினை தேடி ரொம்பவே ஆபத்தான இடத்துக்கு போயிருக்கா. பட் விதி நம்ம ஜேசன் போயிட்டே இருக்கும்போது அந்த பைக்கில் ஃபியூல் தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் நடந்து போய் ஒரு வழியாக நம்ம ஜான்சியுமே கண்டுபிடிச்சிடறான். பட் நம்ம ஜான்சி பார்த்தோன்னா டோட்டலாகவே ஸ்னோவால் கவர் பண்ணப்பட்டதுனால அப்படியே ஈரமாக இருக்கா. ஸோ பதறி போன நம்ம ஜேசன் ஜான்சி என் தங்கம் உனக்கு எதுவும் ஆகலைல்ல, பாச்சேரம்மா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அழகாக உப்பு மூடெல்லாம் தூக்கிட்டு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே நம்ம ஆளுங்க 2 பேரும் எப்படியாவது ஜான்சியை காப்பாற்றுறதுக்காக அங்கே ரெஸ்கியூ டீம் அனுப்பலான்னு சொல்லி கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல பயங்கரமான ஸ்னோஃபால்லாம் இருக்கிறதுனால ரெஸ்கியூ டீமால் கூட அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறதுனால இருக்கிற நம்ம ஜேசனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஜான்சிக்காக அந்த இடத்துல ஃபயர்லாம் கொளுத்தி விட்டு அவளை பயங்கரமாக இதமாக வச்சுக்க ட்ரை பண்ணுறான். என்னதான் அந்த இடத்துல ஃபயர்லாம் இருந்தாலும் நம்ம ஜேசனால் குளிரை தாங்கிக்க முடியலங்கிறதுனால நம்ம ஜான்சி அவனோட கோட்டை அவனுக்கே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறா. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பாப்பா தாங்க முடியல. அப்போ நம்ம ஜான்சி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் ஜேசன் எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நான் உன் உயிரை காப்பாற்றினங்கிறத மட்டும் நீ லைஃப் லாங் மறக்காமல் இருந்தால் போதுன்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு ஏதாவது நான் திரும்ப பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்காக லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். என்னது லஞ்ச் பாக்ஸானு ஜான்சி கேட்குறா. ஆமாம், டெய்லி நீ என்ன சாப்பிட்றங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கணும், நானும் உன்னோட சாப்பாடு சாப்பிட ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்காக நீ சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஓகே நீ கேட்ட மாதிரி உனக்காக நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரேன், நீயும் நானும் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு பிக்னிக் போகலாம், நீயும் நானும் மட்டும் போகலாம், வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசனுக்கு ஒரே குஜாலிட்டி தான். அப்படியே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். இந்த டைம் நம்ம ஜேசனுக்கு தும்மல் வரல, ஈவன் ஜான்சியோட மொபைல் ஃபோன் கூட அடிக்கலைங்கிறதுனால இவங்க 2 பேருமே ஃபைனலாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஜான்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே கவலையில் இருக்கும்போது தான் ஜேசன் ஜான்சியை மீட்டு கூட்டிகிட்டு வரான். சுட சுட அவர் கேட்ட சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த வயசானவருமே சாப்பாடு இருக்கிற அந்த பாத்திரத்தோட எனாமல் போகிற அளவுக்கு அந்த சாப்பாடை வலிச்சு என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டு முடிக்கிறாரு.
ஸோ நம்ம ஜான்சி சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார்னு கேட்கவும், இதெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் சிரிச்சிருவாங்க, ஏதோ பாத்திரம் பார்க்க அழகா இருந்துச்சுங்கிறதுனால தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு நாங்கள் நல்ல பெட்டரான சாப்பாடு சமைச்சு தரோம்னு சொல்லும்போது அந்த வயசானவர் நம்ம ஜான்சியை பார்த்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சேத்துக்கு நடுவில் பூக்கிற செந்தாமரை பூ தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்காக இவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு போறாருன்னு தெரியாம நம்ம ஜான்சி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நம்ம ஜான்சியோட ஓனர், இதுக்கப்புறம் அந்த வயசானவர்கிட்ட நீ பேசுறதை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பழைய நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு போறாரு. அதுல தான் நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வந்து குடைச்சல் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த வயசானவர் சவுத் கொரியாவோட பழைய பிரசிடென்ட், அதாவது நம்ம ஜோவோட தாத்தா கிட்ட தான் பல வருஷத்துக்கு முன்னால நம்ம ஜான்சியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் வேலை பார்த்துருக்க விஷயத்த ரிவீல் பண்றாங்க. தென் நம்ம ஜான்சி அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து பொம்மை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கர ஷோல்டர் வலியா மாறி இப்போ நம்ம ஜான்சி செம்மையான ஷோல்டர் வலியில துடிச்சிட்டு இருக்கதை பாக்குற ஜோ, ஏன் நீ போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியா இல்லையான்னு கேட்கும்போது, நான் போன டாக்டர் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஜோக்கு ஜான்சி மேல நம்பிக்கை வரல, இதுக்கு பின்னால ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஜான்சியை ஒரு கேமராக்கு முன்னால உட்கார வச்சு, ஜேசனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க 3 பேர்ல யார் ஒருத்தருமே அவனை போய் மீட் பண்ணல, ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் அவனை போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு அவன்கிட்ட சொல்ல ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்ல, இதை நாங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்றோன்னு சொல்லுவோம். நம்ம நான் காதலோட அருமை தெரியாமல் பொண்ணுங்க கூட சந்தோஷமாக ஊரை சுற்றிட்டு இருக்க பிளே பாயின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் உண்மையான காதலை பார்த்து நீ பயப்படுறங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உன் லைஃப்பில் ஏதோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் நீ உண்மையான காதலை பார்த்து பயப்படுற. நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சி உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. என்னைக்காவது உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ண ட்ரை பண்ணு, அப்போ தெரியும் உண்மையான காதல்னா என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஜோ ஜான்சிக்கு ரொம்பவே ஷோல்டர் வலியாக இருக்கிறதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் டாக்டர், உங்களுக்கு ஷோல்டர்ஸில் பயங்கரமாக இன்ஜுரி ஆகி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஜான்சி கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போன நம்ம ஜான்சி ஸ்கூலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து, நான் பார்க்குறதுக்கு அழகா இல்லை, நான் அவ்வளோ புத்திசாலி பொண்ணும் கிடையாது, ஈவன் நான் பணக்காரியுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த ஸ்விம்மிங் மட்டும்தான். இப்போ எனக்கு அதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாதைகளில் போய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. எப்படியாவது ஸ்விம்மிங்கில் ரொம்ப பெரிய ஆளாகிடலான்னு நினச்சேன். பட் இப்போ விதி என்னை விட மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக கதறி அளவும் நம்ம ஜோ, கவலைப்படாத ஜான்சி, நீ அழறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கும்னு நம்ம ஜான்சிக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஆறுதல்லாம் சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜான்சி ஜோவோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜோ, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம். சந்தோஷமாக எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கும்போது நான் தான் விளையாட்டுக்காக எங்கள் அப்பாவோட கண்ணை மறைச்சேன். அதனால தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் உயிர் பிழைச்சதே அதிசயம்தான். அன்னைக்கு தான் என் தாத்தா என்னை கடைசியாக பார்த்தாரு. தன் பையனோட சாவுக்கு காரணமானவனோட முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போனவர் தான். திரும்ப என்னை பார்க்குறதுக்கு இந்த வீட்டு சைடு அவர் வரவே இல்லை. அப்படி என்னோட வாழ்க்கை பயங்கர இருட்டுனால சூழ்ந்திருந்த போது தான் அதுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக சோஃபியா வந்தா. இப்போ அதே மாதிரி நான் உன்னை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன் ஜான்சி, கண்டிப்பாக நீ கவலைப்படாத, உனக்கு நல்லது மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ ஜேசன் அவளுக்காக ப்ரெசென்ட் பண்ண அந்த காகுல்ஸை பார்க்கும்போது அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் வர ஒரு ஹீரோயின், ஸ்டார்டிங்கில் சோஃபியா பாரிஸ் போகும்போது ஜான்சி ஜோ கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, நீ அவளை உண்மையாக லவ் பண்ணதா இருந்தால் உடனே இங்கேருந்து கிளம்பு, அவளை போய் மீட் பண்ணி எப்படியாவது உன் லவ் அவகிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பொண்ணு டிவியில் ஹீரோ கிட்ட சொல்கிறத பார்க்குற நம்ம ஜான்சிக்கு, நம்ம எதுக்காக இன்னும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஜேசன் தான் நம்மளை இங்கே வந்து பார்க்கணுமா, பேசாமல் நாமளே போய் அவனை பார்த்துட்டா என்னன்னு சொல்லி மெக்காவோ, அதாவது சைனாவில் இருக்கிற மெக்காவோ போகிறதுக்காக பிளான் பண்ணுறா. பட் எப்படியும் நம்ம ஜான்சிக்கு மெக்காவோ போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் தேவைப்படுங்கிறதுனால அவள் ஓனர் கிட்ட போய் அட்வான்ஸ் கேட்கவும், ஆனால் நம்ம ஜான்சியோட ஓனர் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக, நீ ஜேசனை பார்க்க போகிறதுக்காக தான் இந்த பணம் கேட்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்குமே கொடுக்கணும்னு ஆசை தான், பட் உனக்கே தெரியும்ல நம்ம ஹோட்டல் ரொம்பவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு, யாருமே சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி உனக்கு 2 லட்சம் கொடுக்க முடியும், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடு ஜான்சி, வேணும்னா நான் புதுசாக ட்ரை பண்ணி இந்த ஃபுட்டை தரேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சியும் சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் இந்த சாப்பாடை உங்களுக்காக விற்று கொடுத்தா எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, எனக்கு வருமானம் வந்தால் நான் என்ன உனக்கு தரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சியும் ஜெனியும் உடனே இந்த சாப்பாடை விற்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. ஆனால் என்னதான் இவங்க 2 பேருமே தொண்டை கிளியிற அளவுக்கு அந்த இடத்துல நின்று கத்துனாலும் ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஐயோ இந்த ஃபுட்டை மட்டும் நம்ம விற்கலன்னா கண்டிப்பாக நம்மளால ஜேசனை பார்க்க முடியாதேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க 3 பேருமே வந்து, என்ன நடக்குது இங்கே, இந்த சாப்பாடெல்லாம் ஹெல்தி தானே அப்படின்னு இந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நம்ம ஜான்சிக்கு மெக்காவோ போகிறதுக்கான பணமுமே கிடைச்சிருச்சு. தென் நம்ம ஜான்சி ஜேசனை பார்க்க போகிறதா சொல்லி எடுத்துருக்கிற முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும், அதே நேரம் நம்ம ஜான்சியை டாக்டர் இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லையா,
அதனால நம்ம ஜான்சி ஸ்விம்மிங்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஆளுங்க 3 பேருமே ஜான்சி அந்த ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா ஸ்விம் பண்ண சொல்றாங்க. பக்கத்துல நம்ம ஜெனியுமே இருக்கா. ஈவன் நம்ம ஜான்சி அங்க ஸ்விம் பண்ணும்போது அவளுக்கு நிறையவே ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஜான்சியை ஜேசன் டார்ச்சர் பண்றதுக்காக நிறையவே குப்பைகள்லாம் போட்டு போனது. அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி அடிக்கடி டிப்ரெஷன்ல இருந்தப்போ ஸ்விம் பண்ணது. தென் காம்படிஷனுக்காக ஜான்சிக்கு நம்ம ஜோ ட்ரைனிங் கொடுத்தது. இதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றா. தான் ஃப்ரெண்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த இதுக்கப்புறம் செய்ய முடியாதுங்கிறத நினைச்சு நம்ம ஜெனியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யுவான் அவன்கிட்ட இருக்கிற கர்ச்சிப்பை கொடுத்து கண்ணை தொடச்சுக்க சொல்றான். ஒரு வழியா நம்ம ஜான்சி ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கா ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க 3 பேருமே ஜான்சி மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூல்ல பார்த்ததே இல்லை, எல்லாரும் எங்களை பார்த்து இந்த ஸ்கூல்ல பயந்துட்டு இருக்கும்போது ஜான்சி மட்டும் எங்களுக்கு எதிராக பயங்கர அவளை காப்பாத்துவோங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை நம்ம ஜான்சி கொடுக்குறாங்க. அதுவே நம்ம ஜோ, நீ உன்னோட ஸ்விம்மிங் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு சூப்பரான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, அதை நீ தான் சரியான பாதையில போய் கரெக்டா ஹேண்டில் பண்ணி உனக்கு சாதகமா மாத்திக்கணும்னு விஷலாம் பண்றான். போது இந்த கேட்லாக்க கீழே விட்டுட்டு போவா. இந்த விஷயம் நம்ம ஜான்சிக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. எப்பயுமே பின்னால 4-5 பாடி கார்டு சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. தென் ஒரு வழியா ஈவினிங் டைம் வந்துடுறதுனால இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போதான் நம்ம ஜான்சி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கவும் என் பேரு ஹாசினின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஓகே, நம்ம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஜான்சி ஜேசனை மீட் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த ஹோட்டலோட வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய பஸ்லேருந்து நிறையவே டூரிஸ்ட்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜான்சி டூரிஸ்ட்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போயிடுறா. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த ஹோட்டலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜேசனையுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ நம்ம ஜேசன் ஜான்சியை ஒரு லுக்கு விடுவான் பாருங்க. கடவுளே, நிஜமாவே சொல்கிறேன், நம்ம ஏதோ பிரிஞ்சு போன பாய் ஃப்ரெண்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நிஜமாவே இந்த சீனை ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஜேசன் தன்னை பார்த்துட்டான்னு நம்ம ஜான்சி ரொம்பவே சந்தோஷப்படும் போது தான் ஒரு பொண்ணு தெரியாமல் நம்ம ஜான்சி மேலே ஒயினை கொட்டிடுறா. அதுவே என்னதான் நம்ம ஜேசன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜான்சியை பார்த்துருந்தாலும் அவளை கண்டுக்காம பக்கத்தில் இருக்கிற சைனாக்காரி கூட சிரிச்சு பேசிட்டு போயிடுறான். இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போன நம்ம ஜான்சி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அவன் மேலே சேர்ந்துன்னு அந்த ஒயினை க்ளீன் பண்ணிக்கிட்டே, இல்லை ஜேசன் என்னை பார்த்துருக்க மாட்டான், பார்த்துருந்தா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசியிருப்பான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் எனக்குமே முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, மேபி அதனால அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக அடுத்த டைம் பார்க்கும்போது இந்த வந்து பேசுவான்னு அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்கிறான். அதே நேரம் நம்ம ஜேசன் அம்மாவோட பிஏ சார் உங்களை பார்க்கறதுக்காக ஜான்சி கொரியாலேருந்து வந்திருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம ஆளு கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜேகே குரூப்ஸ் நம்ம கூட எத்தனை மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்பெனி விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட எங்கள் அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு, ஸோ தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிடுறான். என்னடா இது, இவனுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், கடைசியில் இவன் நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டானேன்னு சொல்லி நம்ம ஜான்சி ரொம்பவே சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு தடியா அக்கா நீங்கள் டூரிஸ்ட் தானே, நீங்கள் தங்குறதுக்காக நான் ரொம்பவே சீப்பான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம ஜான்சியை வாண்டடாக அவரோட சூட்கேஸ்லாம் தூக்கிக்கிட்டு போகிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜான்சி டே தடியா சூட்கேஸை குடுறான்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டு இருக்கும்போது தான் அவன் ஒரு இடத்துல போய் பல பேர்கிட்ட நம்ம ஜான்சியை மாட்டி விட்டுறான். அவனுங்க நம்ம ஜான்சியை வேற எங்கேயோ விற்கிறதுக்காக பிளான் பண்ணுறதுனால நம்ம ஜான்சி கிட்ட அப்படியே கொடூரமாக பக்கத்தில் வரும்போது நம்ம ஜான்சி ஐயோ ஜேசன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்தும்போது யாரும் அந்த கெட்டவனுங்களை உதைக்கிறாங்க. யாராதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம F4 பாய்ஸ் 3 பேர். இவனுங்க ஒருத்தனுங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் காப்பாற்ற மாட்டானுங்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு நம்ம ஜான்சியுமே காப்பாற்றிடுறானுங்க. தென் நம்ம யுவான் ஜேசனை மீட் பண்ணுறதுக்காக கால்லாம் பண்ணி பார்க்குறான். பட் இப்போ நம்ம ஜேசன் பிஸ்னஸ், கம்பெனி, மீட்டிங், வேர்ல்டு டூர்னு சொல்லி பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால யாரையுமே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களோட ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எவ்வளோ நேரம் தான் நம்ம ஜேசனுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும், இவங்கள சைன் பண்ணுறது என்ன, அங்கே போகிறது என்ன, இங்கே போகிறது என்ன, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது என்ன, அதாவது நம்ம சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜேசன் செம்ம பிஸி ஆகிடுறான். என்னதான் நம்ம ஜான்சி ரொம்பவே சந்தோஷமா இந்த ஊர்லாம் சுற்றி பார்த்தாலும் ஒரு மாதிரி லுக் விட்டான் இல்லையா, அந்த லுக்கை பற்றியே நம்ம ஜான்சி யோசிச்சுட்டு இருக்கா. இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 13மே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக முடியுது. இந்த எபிசோட் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.